வணக்கம்ங்க. 24/10/2025 ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேங்க. அனைத்து நண்பர்கள் விவசாயிகளும் பார்த்து பயனடைங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்தலாங்க. தக்காளி விலை சற்று உயர்வுங்க. சிவம் தக்காளி 150 to 280க்கும், சாகு 200 to 400க்கும், மதன் 170 to 350 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி விலை சற்று உயரும்னு சொல்லாங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா லோக்கல் மிளகாய் சம்பா 25க்கும், உருண்டை 33க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஆந்திரா மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா 30க்கும், உருண்டை 47க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. இப்போ ஆந்திராக்காய் ஸ்டார்ட் ஆனதுனால விலை 2 டைப்பாக வந்துட்டுருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வருதுங்க. ஒன்று பெல்ட் அவரை ஒன்று, பஞ்சு அவரை ஒன்று. பெல்ட் அவரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பஞ்சு கோழி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையாக 80 to 90க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்னால சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே மக்கள் விரும்பி பார்க்கக்கூடியதுங்க. ஏன்னா பெரிய மார்க்கெட்டுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 to 50 ரூபா. ஒற்றைக்காய் 6 வாசிக்காயும், பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா 35 to 40, 45 வரைக்கும். பெரிய வெங்காயம் 1 கிலோ பெரிய வெங்காயம் ரொம்ப விலை குறைவுங்க. 7 ரூபாயிலிருந்து 23 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையாக 140, 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டுகள் 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பூண்டு நார்மலான ரேட்டில் தான் போயிட்டுருக்குதுங்க. கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க இது பயிரும்பாங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு இருந்தால் 13 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை 58க்கும், செடி முருங்கை 40க்கும், மரத்துக்காய் 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா 16 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை 8 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 5 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 13 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலை 27க்கும், செகண்ட் குவாலிட்டி கோவக்காய் 23க்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 1 கிலோ 110க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 70 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக குட்டை ரகம் 5 ரூபாய்க்கும், நெட்டை ரகம் 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து கொத்தவரங்காய்ங்க சீனி அவரைக்காய்ம்பாங்க. 1 கிலோ சீனி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 18 ரூபாயிலேருந்து 24 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி 16 to 18 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ காட்டுக்குள்ளேயே 14 to 15 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் 20 ரூபாயிலேருந்து 22 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே 10 to 12 விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் 15 to 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தாளர் யூடியூப் சேனலை பாருங்கள். அனைத்து விவசாயிகளும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.